மீண்டும் ஜீவனோடு பாகம் 3 அத்தியாயம் 35 ஆதார வசனம் யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். விஷயங்கள் அவருக்கு சாதகமாக மாறியிருந்ததில் அடால்ஃப் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதை லெவ் அடுத்த நாள் கண்டான். ஹிட்லரின் நடத்தையில் கொஞ்சம் தைரியம் தெரிந்தது. லெவ் அவரிடம் ஓவியப் பொருட்களை வாங்குவதற்கு விரும்புகிறாரா என்று கேட்டார். ஆமாம் என்று அவர் பதிலளித்தார். நான் ஒரு கலைஞனாக இருந்திருந்தால் நான் ஒரு மகிழ்ச்சியான மனிதனாக இருந்திருக்கலாம். நான் ஜனங்களுக்கு செய்த அனைத்திற்கும் ஜனங்கள் நன்றியுள்ளவர்களாக இல்லை. புகழ்பெற்ற ஹிட்லரின் நாசி பேரரசின் மீது ஜனங்கள் விருப்பம் கொண்டிருந்தனர். ஆனால் காரியங்கள் எவ்வளவுக்கெவ்வளவு கடினமாக மாறியதோ அவ்வளவு விரைவாக ஜனங்கள் அதன் மீதான விருப்பத்தை இழந்தனர். அவர்கள் நன்றியற்ற பன்றிகள் என்பதை நிரூபித்தார்கள் என்றார். தனது சொந்த மக்களுக்கு எதிராக ஹிட்லர் பகையை கொண்டிருந்ததைக் கண்டு லெவ் அதிர்ச்சியடைந்தான். ஜனங்கள் இன்னும் அதிக தியாகங்கள் செய்திருந்தால் உலகத்தின் வல்லரசாகும் தேடலில் வெற்றி பெற்றிருந்திருக்க முடியும் என்று ஹிட்லர் எண்ணியதாக லெவ் உணர்ந்தான். அடால்ஃப், நீங்கள் இன்னும் யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ளுவதில் குறைவுபட்டுள்ளீர்கள் என்று லெவ் கூறினான். உங்களின் அற்பத்தனமும் மிருகத்தனமும் தான் ரஷ்யர்களை உக்கிரமான உணர்வுடன் போராடத் தூண்டியது. போரில் சிறைபிடிக்கப்பட்ட ஜனங்களுக்கு உணவு அல்லது தங்குமிடம் என்று நீங்கள் எந்த ஒரு ஏற்பாட்டையும் செய்யவில்லை என்பதை அவர்கள் பார்த்தபோது எண்ணற்ற ஆயிரக்கணக்கானவர்கள் தண்ணீர் இல்லாமலும் மற்றும் பட்டினியினாலும் இறக்க நேரிட்ட போது ஜெர்மனின் சட்டங்களுக்கு இனிமேலும் அடிபணிய முடியாது என்று அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். ஸ்டாலின்கிராட் போர் உங்களுக்கு எதிராக யுத்தத்தின் போக்கை திருப்பியது. ரஷ்யர்கள் தைரியமாக போராடினர். அவர்கள் சரணடைய விரும்பவில்லை. ஜெர்மானியர்களால் மோசமாக நடத்தப்பட்டு அவமதிக்கப்படுவதை விட மரிப்பதே நல்லது என்று பலர் நினைத்தார்கள். நீங்கள் மனித நேயத்துடன் இருந்திருந்தால் அவர்கள் சரணடைந்திருக்கலாம் என்று லிவ் கூறினான். நாங்கள் மனிதாபிமானத்துடன் நடந்திருக்க முடியாது. எங்களின் சொந்த வீரர்களுக்கே போதுமான அளவு உணவு அல்லது தேவையான பொருட்கள் எங்களிடம் இல்லாத போது நாங்கள் ஏன் எதிரிகளை பற்றி கவலைப்பட வேண்டும்? எப்படி இருந்தாலும் ரஷ்யர்கள் பன்றிகள்தான். ஜெர்மனியர்களிடமிருந்து எந்த ஒரு உதவியையும் பெறுவதற்கு ரஷ்யர்கள் தகுதியற்றவர்கள் என்று ஹிட்லர் கூறினார். உங்களது சிந்திக்கும் முறையில் பிரச்சனை இருப்பதாக நான் அஞ்சுகிறேன் என்று லெவ் பதிலளித்தான். மற்ற ஜனங்களை விட நீங்கள்தான் உயர்ந்தவர் என்ற எண்ணம் உங்களுக்கு எங்கிருந்து வந்தது? நீங்கள் ஒரு காட்டுமிராண்டியாக நடந்து கொண்டீர்கள். இருந்த போதிலும் எப்படியேனும் நீங்கள் மற்றவர்களை விட உயர்ந்தவர் என்று நினைக்கின்றீர்கள். ஜனங்களை இவ்வளவு வெறுப்பதற்கு எங்கிருந்து கற்றுக்கொண்டீர்கள்? அன்பு இல்லாமல் தேவனுடைய பார்வையில் நீங்கள் ஒன்றும் இல்லை என்பது உங்களுக்கு தெரியாதா? இந்த அணுகுமுறையை நீங்கள் சரி செய்ய வேண்டும், அல்லது இரண்டாவது மரணத்திற்கு நீங்கள் பாத்திரராக இருப்பீர்கள் என்று லெவ் கூறினான். எனக்கு என்ன தேவை என்பதை பற்றி ஒரு யூதன் எனக்கு விரிவுரையாற்றுகிறான் என்று ஹிட்லர் சீறினார். ஹிட்லருக்கு வரக்கூடிய தீங்குகளிலிருந்து அவரை பாதுகாப்பதில் வெளிப்பட்ட கர்த்தருடைய இரக்கம் அதிகாரத்தின் உச்சநிலையை எட்டுவதற்கான வாய்ப்பு மீண்டும் தனக்கு இருக்கின்றது என்ற ஹிட்லரின் எண்ணத்தை வலுப்படுத்தியதாக லெவ்வுக்கு தோன்றியது. இது லெவ்விற்கு பெரும் ஏமாற்றத்தை அளித்தது. ஹிட்லருக்கு காட்டப்பட்ட இரக்கத்திற்கு அவர் எந்த ஒரு நன்றியையும் காட்டவில்லை. வழக்கமாகவே ஹிட்லர் ஜனங்களை சமமாக எண்ணி அவர்களுடன் தொடர்பு கொள்ளும் பழக்கம் மிக்கவர்தான். சமமாக நடத்துவதைக் காட்டிலும் தன்னை குறைவாகத்தான் நடத்துகிறார்கள் என்ற எண்ணத்தால் ஹிட்லர் மூர்க்கத்தனமான கோபத்தை வெளிப்படுத்தினார். ஹிட்லர் தனது கலைப்பொருட்களின் தேவைகளுக்காக கட்டாயம் நடக்க வேண்டும் எனும் தலைப்பு. பாருங்கள், உங்களுக்கு தேவையான கலைப்பொருட்களை நீங்களே நடந்து சென்று வாங்கிக் கொள்ளலாம். உங்களுக்கு உதவுவதற்கான எந்த ஒரு காரணத்தையும் என்னால் காண முடியவில்லை. நான் உங்களுக்கு செய்த அநேகமான காரியங்களில் ஒரு காரியத்திற்காக கூட நீங்கள் நன்றியுள்ளவராக நடந்து கொள்ளவில்லை. மற்றவர்களின் அன்பினை மதிக்க நீங்கள் கற்றுக்கொள்ளாதது வரையிலும் உங்களுக்கு நீங்களே கூட அன்பான நபராக ஒருபோதும் இருக்க மாட்டீர்கள். நீங்கள் எவ்வளவு மோசமான நபர் என்று உங்களுக்கு தெரியாது. நான் உங்களிடம் காட்டும் அன்பே
உங்களது பலவீனத்தை மேலும் வலுவடைய செய்கிறது என்றால் உங்களுக்கு நான் அன்பு காட்டுவதில் அர்த்தமில்லை என்று லெவ் கூறினான். அப்படியானால் காரின் சாவியை என்னிடம் கொடுங்கள், நானே ஓட்டி செல்கிறேன். இது ஜெர்மனை சேர்ந்த ஒரு நல்ல மெர்சிடிஸ் ரக கார். இதை எப்படி ஓட்டுவது என்று எனக்கு தெரியும் என்று ஹிட்லர் லெவ்விடம் கூறினார். உங்களுக்கான ஒரு செய்தி என்னிடம் இருக்கிறது. அதை காரில் மெர்சிடஸ் என்ற ஜெர்மன் மொழியின் பெயரைத் தவிர வேறு ஒன்றுமே இல்லை. பொறியியல் சம்பந்தமான அனைத்தும் இஸ்ரேலில்தான் செய்யப்பட்டது. இது முதலில் பிரான்சில்தான் உருவாக்கப்பட்டது. பின்னர் ஜெர்மனியிலும் உருவாக்கப்பட்டது. நான் இஸ்ரேலில் இருக்கும் தொழிற்சாலைகளிலிருந்தே அனைத்து தொழில்நுட்பங்களையும் இங்கு கொண்டு வந்தேன். மேலும் தனிப்பட்ட முறையிலும் இங்கு நான் இவ்வகையான கார் கட்டுமான மேற்பார்வையாளராக இருந்தேன். இதற்கு பிறகு உங்களுடைய சிந்திக்கும் மனப்பான்மையை மாற்றிக்கொண்டால்தான் உங்களுக்கான உதவிகள் கிடைக்கும். உங்களுடைய ஆணவத்தையும் அடாவடித்தனத்தையும் நான் சில காலம் சகித்து கொண்டேன். இதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்ல வேண்டும். முற்பிதாவாகிய யோவான் ஸ்நானன் அவர்கள் மீதுள்ள மரியாதையின் நிமித்தமாக மட்டுமே நான் இங்கு இருக்கிறேன். உங்களை கவனித்துக் கொள்ளும்படி அவர் என்னிடம் கேட்கவில்லை என்றால் நான் நிச்சயமாக இங்கு வந்திருக்க மாட்டேன் என்று லெவ் கூறினான். லெவ்வுடன் அதிகமான முரண்பாடுகள் திடீரென்று ஏற்பட்டதாக ஹிட்லர் உணர்ந்தார். அவர் மற்றவர்களை குற்றவாளியாக்கிவிட்டு அதிலிருந்து தான் தப்பித்து கொண்ட பழைய நாட்களைப் போல இந்த நாட்கள் இல்லை. ஹிட்லர் மன்னிப்பு கோரவில்லை, ஆனால் அதனை குறித்து தனது மனதில் சிந்திக்க ஆரம்பித்தார். தனது கோபமான குரல் ஹிட்லரை அமைதியடைய செய்ததை லெவ் உணர்ந்தான். லெவ்வின் மீது இருக்கும் அன்பினால் ஹிட்லர் அமைதியடையவில்லை. மாறாக லெவ்வோ அல்லது வேறு யாரோ ஒருவரின் உதவியின்றி இனி ஹிட்லர் எங்கும் செல்ல முடியாது என்பது அவருக்கு தெரியும். தனது அடாவடித்தனத்தை இனி லெவ் பொறுத்து கொள்ள முடியாது என்பதை லெவ் ஹிட்லருக்கு மிக தெளிவாக புரிய வைத்திருந்தார். லெவ் கூறும் எதையும் ஒப்புக்கொள்வதை எந்த அளவிற்கு ஹிட்லர் வெறுக்கின்றாரோ அந்த அளவிற்கு லெவ் தான் இங்கு எல்லாவற்றின் மேலும் பொறுப்பில் இருக்கிறார் என்பதையும் ஹிட்லர் உணர்ந்திருந்தார். பெருமதிப்பிற்குரிய அடால்ஃப் ஹிட்லர் இனி இங்கு இருக்கும் யாருக்கும் அல்லது எதற்கும் பொறுப்பாளராக இல்லை. லெவ் பின்னர் ஹிட்லரிடம், அடால்ஃப், இனி உங்களுடைய பொறுப்பில் யாரும் இருக்க மாட்டார்கள். உங்களை நீங்களே வழிநடத்த கற்றுக்கொள்ளும் வரையிலும் ஜனங்களை வழிநடத்தும் தகுதி உங்களுக்கு இல்லை என்று லெவ் கூறினான். உங்களுக்கு வேண்டுமென்றால் நீங்களே நடந்து சென்று உங்களுக்கு தேவையான கலைப்பொருட்களை வாங்கிக் கொள்ளுங்கள். அங்கு செல்லுவதற்கு 1.5 மணி நேரம் ஆகும். திரும்பி வருவதற்கும் அதே நேரம் ஆகும். நான் உங்களுக்கு ஒரு வரைபடத்தை தருகிறேன். அநேகர் உங்களை தேடிக்கொண்டிருந்தாலும் இப்போது யாரும் உங்களை அடையாளம் கண்டுகொள்ள மாட்டார்கள் என்று நம்புகிறேன். ஏனென்றால் நீங்கள் மீண்டும் ஜீவனுக்கு திரும்பியுள்ளதை இப்போதுதான் பலரும் அறிந்து வருகின்றனர். அடுத்த முறை ஜனங்கள் கூட்டமாக உங்களை சூழ்ந்து கொள்ளும்போது நான் உங்களின் அருகில் இருக்க மாட்டேன். துரதிர்ஷ்டவசமாக அவர்கள் உங்களை தாக்குவதற்கு அனுமதிக்கப்படவில்லை. ஏனென்றால் உங்களுக்கு தெரிந்த ஒரே மொழி வன்முறைதான் என்று லெவ் கூறினான். ஹிட்லர் லெவ்விடம் வழியை கேட்டு அறிந்து கொண்டார். பின்னர் அவர் ஆவேசமாக அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். ஒரு நல்ல நீண்ட நடைபயணம் ஹிட்லரது மனதை தெளிவுபடுத்தும் என்று லெவ் நினைத்தான். அந்த நாளை நல்ல விதமாக கழிப்பதற்கான வேலைகளில் லெவ் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டான். மதிய நேரத்திற்கு பின் தொலைபேசி ஒலித்தது. ஹிட்லர் அங்கிருந்த மற்ற ஜனங்களால் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டதை லெவ் உணர்ந்து கொண்டான். கோபமான ஜனங்கள் அவரை சூழ்ந்து கொண்டனர். ஆனால் அக்கூட்டத்தில் உள்ள யாரோ ஒருவர் ஹிட்லரை தாக்க முடியாது என்று அறிந்திருந்தார். அதனால் அவர்கள் அனைவரும் அவரை சுற்றி ஒரு வட்டத்தை உருவாக்கி மேலும் ஹிட்லர் எந்த திசையிலும் திருப்பிச் செல்லாமல் பார்த்து கொண்டனர். மற்றவர்களை தாக்கினால் உண்டாகும் விளைவுகளை பற்றி ஹிட்லர் மறந்துவிட்டு அவரது வழியில் நின்ற நபரை கீழே தள்ளுவதற்கு முயன்றார். உடனே ஹிட்லரது இரு கைகளும் செயலிழந்தன. உடனடியாக யாரையாவது லெவ்வின் எண்ணிற்கு அழைக்குமாறு ஹிட்லர் கெஞ்சினார். யாரோ ஒருவர் லெவ்விற்கு அழைத்து என்ன நடந்தது என்றும் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்றும் லெவ்விடம் கூறினார். லெவ் ஹிட்லருக்கு உதவுவதற்கு அழைக்கப்பட்டார். லெவ் எவ்வித அவசரமும் காட்டாமல் தான் செய்து கொண்டிருந்த வேலைகளை முடித்துவிட்டு
அவர்கள் கூறிய இடத்திற்கு புறப்பட்டு சென்றான். தனது காரை ஓட்டி செல்லும் போதே இந்நேரம் ஜனங்கள் கலைந்து சென்றிருப்பார்கள் என்றும் ஹிட்லரை விடுவித்து இருப்பார்கள் என்றும் லெவ் எண்ணினான். ஆனால் ஜனங்கள் ஹிட்லரை இன்னும் சுற்றி வளைத்து நின்று கொண்டிருந்தனர். லெவ் ஹிட்லரின் சார்பாக பேசுவதற்கு அவசரப்படவில்லை. லெவ் காரில் அமர்ந்திருந்தான். ஜனங்கள் ஹிட்லரை சுற்றி வளைத்து இருப்பதிலிருந்து சோர்ந்து போகும் வரையிலும் காத்திருந்தான். சுமார் 20 நிமிடங்களுக்குப் பிறகு அக்கூட்டத்தில் இருந்த ஒருவர், இந்த அரக்கனை விட்டுவிட்டு நாம் நமது வீட்டிற்கு செல்லுவோம். மற்றொரு நாள் இவனை பிடிக்கலாம். ஒருவேளை என்றாவது ஒரு நாள் இவனை தூக்கிலிட முற்பிதாக்கள் அனுமதிப்பார்கள் என்று கூறியதால் ஜனங்கள் கலைந்து சென்றனர். 2 கைகளும் செயலிழந்த நிலையில் பரிதாபமாக நடுநடுங்கிக் கொண்டிருந்த ஹிட்லர் தன்னை வீட்டிற்கு அழைத்து செல்லும்படி லெவ்விடம் கெஞ்சிக் கொண்டு காரின் அருகே வந்தார். ஹிட்லர் காரினுள்ளே ஏறுவதற்காக லெவ் காரின் கதவை திறந்தான். கோபமான ஜனங்களால் மட்டுமல்ல, தனது 2 கைகளும் செயலிழந்து விட்டதாலும் ஹிட்லர் பயந்திருந்தார். முற்பிதாக்களால் மட்டுமே தன்னை குணப்படுத்த முடியும் என்பதை ஹிட்லர் அறிந்திருந்தார். இப்போது தான் அகப்பட்டுள்ள உதவியற்ற சூழ்நிலையை குறித்து ஹிட்லர் வேதனையடைந்தார். தான் முற்பிதாக்களினுடைய இரக்கத்திற்காக கெஞ்சி மன்றாட வேண்டியிருந்தது அவருக்கு மிகவும் இழிவானதாக தோன்றியது. ஆவிக்குரிய வல்லமைகள் தன் மீது இரு விதத்திலும் செயல்படுவதை ஹிட்லர் அறிந்து கொண்டார். பாதுகாக்கவும் செய்தன, அதே நேரத்தில் தண்டனை அளிக்கவும் கூட செய்தன. ஆவிக்குரிய வல்லமைகள் முன்பு ஹிட்லரை பாதுகாத்தனர். ஆனால் இப்போது அவர் தண்டிக்கப்படுகிறார். ஹிட்லர் நீதியின் நிமித்தமான ஒழுக்கங்களை உணர்ந்து கொண்டார். இந்த உலகம் தனது பொறுப்பின் கீழ் இனி இல்லை என்றும் நீதியினால் மட்டுமே கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் ஹிட்லர் கற்றுக்கொண்டார். ஹிட்லர் அவரின் பிடிவாதமான அணுகுமுறைக்கு அதிக விலை கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்பதை லெவ் உணர்ந்தான். முந்தைய நாளில் ஆவிக்குரிய வல்லமைகள் தலையிட்டு அவரை பாதுகாத்த போது ஹிட்லர் தவறான பாடத்தை கற்றுக்கொண்டார். தான் செய்த தீமையான செயல்களை ஜனங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளாமல் இருப்பதற்காக ஆவிக்குரிய வல்லமைகளை தனது சார்பாக பணியமர்த்தி கொள்ளலாம் என்று ஹிட்லர் நினைத்தார். அவர்கள் அப்படி செய்யவில்லை. ஹிட்லர் சரீர ரீதியாக மட்டுமே பாதிப்படையாமல் பாதுகாக்கப்பட்டார். அவர் செய்த பாவங்களுக்காக ஏற்படும் விளைவுகளிலிருந்து மன ரீதியாக அவர் பாதிப்படைவதில் இருந்து ஹிட்லர் பாதுகாக்கப்பட மாட்டார். விரைவிலோ அல்லது பிற்பாடோ அவர் கொன்ற ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் அனைவரையும் எதிர்கொள்ள வேண்டும். இப்படியான மோசமான நடத்தையை நீதியுள்ள உலகில் நீங்கள் எவ்வாறு நியாயப்படுத்த முடியும்? அத்தகைய தீமைகளை நியாயப்படுத்த எப்படிப்பட்ட பகுத்தறிவாலும் முடியாது. மனுக்குலத்திற்கு எதிரான இந்த குற்றங்கள் அனைத்தும் இப்போது மிகவும் வெறுக்கத்தக்கதாகவும் மோசமானதாகவும் தோன்றுகின்றன. அவர் செய்த கொடூரமான செயல்களில் வெளிப்பட்ட கொடூரத்தை குறைவாக காட்டுவதற்கு எவ்விதமான மென்மையான சொற்களை உபயோகித்தாலும் கூட அதுவும் பயனற்றதாகத்தான் இருக்கும். அதுதான் இப்போது ஹிட்லரை சித்திரவதை செய்து கொண்டிருந்தது. இதனை மறைக்கவோ அல்லது இரகசியமாக வைத்துக் கொள்ளவோ முடியாது. ஹிட்லரின் இத்தகைய செயல்கள் ஒருபோதும் மறக்கப்பட்டு போகாது. குற்ற உணர்வுடன் கூடிய பாரமான சுமையாகவே இந்த எண்ணங்கள் அவருக்கு எப்போதும் இருக்கும். தான் ஏன் இவர்களிடம் சென்று இரக்கத்தை தேட வேண்டும் என்பதில் ஹிட்லர் மிகவும் பெருமிதம் கொண்டவராகவும், அதிகமான குற்ற உணர்வோடு இருப்பதற்கு பதிலாக தான் எந்த ஒரு தவறையுமே செய்யாதவர் போலவும் தன்னை காட்டிக்கொண்டார். மேலும் ஹிட்லர் அவரது தவறுகளுக்கான உண்மையான மன வருத்தத்துடன் பல மில்லியன் ஜனங்களை எதிர்கொள்ள வேண்டும் என்ற காரியத்தை கவனிக்க தவறி இழிவான நிலையில் இருக்கிறார். லெவ் எதுவும் பேசாமல் அமைதியாகவே ஹிட்லரை வீட்டிற்கு அழைத்து சென்றான். லெவ் அவரிடம் எதுவும் பேசாததுடன் ஹிட்லரின் இந்த துயர நிலைமைக்கு அனுதாபமும் தெரிவிக்கவில்லை. இவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாக இருக்கிறது. மேலும் அவர் தனது பாவங்களிலிருந்து வெளியே வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து முற்பிதாக்களின் ஆலோசனையை பெறுவது லெவ்வுக்கு நல்லதாகப்பட்டது. சமூகத்திற்கும் மனிதகுலத்திற்கும் எதிராக அவர் செய்த குற்றங்களுக்கு பதிலாக ஹிட்லர் எண்ணத்தை திரும்ப செலுத்திவிட முடியும். அவர்கள் வீட்டிற்கு வந்த பிறகும்
லெவ் எதுவும் பேசவில்லை. லெவ் வெறுமனே கதவை திறந்து ஹிட்லர் இறங்குவதற்கு உதவினார். தன்னை லெவ் அழைத்து வந்ததற்காக ஹிட்லர் நன்றி கூறவில்லை. மேலும் லெவ்விடம் ஒரு வார்த்தை கூட ஹிட்லர் பேசவில்லை. தான் லெவ்வை அவமானப்படுத்தியதையும் புண்படுத்தியதையும் ஹிட்லர் அறிந்தேதான் இருந்தார். லெவ் அவருக்கு தீமைக்கு பதிலாக நன்மையையே செய்தார். ஹிட்லருக்கு அது பிடிக்கவில்லை. ஆனால் அவருக்கு இப்போது லெவ்வின் உதவி கண்டிப்பாக தேவைப்பட்டது. முற்பிதாக்களை தொலைபேசியில் அழைக்கக்கூட இப்போது ஹிட்லரால் முடியாது. ஹிட்லர் தனது செயல்களுக்கான விளைவினை எண்ணி வருந்தி உண்மையாகவே தனது உதவியை நாடி வரும் வரை ஒன்றும் செய்யக்கூடாது என்பதில் லெவ் உறுதியாக இருந்தார். அவர்கள் இரவு உணவிற்கு அமர்ந்தபோது லெவ் பழத்தை ஹிட்லர் முன்பாக வைத்தான். ஆனால் ஹிட்லரால் தனது கரங்களை பயன்படுத்தி அப்பழங்களை சாப்பிட முடியவில்லை. தான் உதவியற்ற நிலையில் இருந்ததால் ஹிட்லர் சங்கடமாக உணர்ந்தார். லெவ் தனது பிரார்த்தனையை முடித்துவிட்டு சாப்பிட ஆரம்பித்தான். ஹிட்லர் பழத்தை ஏக்கத்துடன் பார்த்தவாறு அங்கேயே அமர்ந்திருந்தார். அவர் மன்னிப்பு கேட்கும் வரையிலும் லெவ் அவருக்கு உதவி செய்ய போவதும் இல்லை. முற்பிதாக்களை தொலைபேசியில் அழைக்கப் போவதும் இல்லை. தான் குணமடைய வேண்டும் என்று ஹிட்லருக்கு இருந்தது. ஆனால் அவருடைய பெருமை லெவ்விடம் தொலைபேசியில் முற்பிதாக்களை தொடர்பு கொள்ள கேட்பதற்கு தடையாக இருந்தது. எந்த நிமிடமும் அழுதுவிட்டு போகும் மனநிலையில் ஹிட்லர் அங்கேயே அமர்ந்திருந்தார். லெவ் அவரை புறக்கணித்துவிட்டு சாப்பிட்டு முடித்த பிறகு மேசையை சுத்தம் செய்துவிட்டு படிப்பதற்காக சென்றார். மிக உயரிய அதிகாரி ஒருவன் தனது சொந்த நடக்கைகளினாலே இப்போது உதவியற்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளார். இப்படியானதொரு நிலை ஹிட்லரின் மனதை சரியான வழியில் சிந்திக்க தூண்டும் என்று லெவ் நம்பினான். ஆனால் இன்னும் ஹிட்லர் தனது உதவியை கேட்பதற்கு, அவரது பெருமையை விட்டுவிட்டு வருவதற்கு தயாராக இல்லை. விரைவாகவே ஹிட்லர் உணவு மேசையை விட்டு வெளியேறினார். அவரின் காலணிகளை கழட்டுவதற்கு அவர் முயற்சி செய்து தோல்வியுற்றதை லெவ் கண்டான். லெவ் அப்போதும் எதுவும் பேசவில்லை. ஹிட்லர் மன்னிப்பு கேட்க வேண்டிய கட்டாயத்திற்குள்ளாகுதல் எனும் தலைப்பு. ஹிட்லரால் தனது கோட்டை கழற்றவோ அல்லது தனது தனிப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்யவோ முடியவில்லை. கடைசியில் ஹிட்லர், லெவ், தேவனின் நாமத்தால் எனக்கு உதவுங்கள் என்று குளறலாக கேட்டான். நான் எனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ததற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் எனக்கு செய்த அனைத்து உபகாரங்களுக்கும் பதிலாக நான் உங்களை மிகவும் மோசமாக நடத்தினேன். நானே ஏற்படுத்தி கொண்ட இந்த குழப்பத்தினூடே இருக்கும்படி என்னை விட்டுவிட்ட உங்களின் செய்கைக்கு நான் தகுதியானவன்தான். தயவு செய்து முற்பிதாக்களை அழைத்து நான் பேசுவதற்கு உதவியாக எனக்காக தொலைபேசியை பிடித்து கொள்ளுவீர்களா என்று ஹிட்லர் கேட்டார். சரி, இப்போது நீங்கள் ஒரு நாகரிகமுள்ள மனிதனாக நடந்து கொண்டீர்கள். வன்முறையான உங்களின் எந்த ஒரு நடத்தையையும் நான் ஏற்க மாட்டேன் என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் நாகரிகமுள்ள மனிதனாக இருக்க முடியாவிட்டால் உங்களுக்கு உதவி கிடைக்காது என்பது தெளிவாக புரிகின்றதா? இதனை எவ்வளவு சீக்கிரம் கற்றுக்கொள்கிறீர்களோ அவ்வளவு சீக்கிரம் இந்த புதிய ஏற்பாட்டில் முன்னேறுவீர்கள். இனி நீங்கள் யாருக்கும் முதலாளி இல்லை என்பது உங்களுக்கு தெளிவாக புரிகிறதா என்று லெவ் கேட்டான். ஹிட்லர் பணிவுடன், சரி, நான் இப்பொழுதுதான் சூழ்நிலைகளை பற்றி புரிந்து கொள்கிறேன். தயவு செய்து முற்பிதாக்களை அழையுங்கள் என்று கூறினார். நீங்கள் முற்றிலும் நேர்மையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் முற்பிதாக்கள் உங்களின் கைகளை செயலிழக்க செய்த ஆவிக்குரிய வல்லமைகளுடன் நீங்கள் கூறுவது உண்மைதானா என்று சரிபார்ப்பார்கள். நீங்கள் உண்மையை மாற்றி உங்களுக்கு சாதகமாக இருக்கும்படி காட்டுவதற்காக உங்களது செயல்களுக்கு வண்ணம் தீட்ட முயற்சித்தால் நீங்கள் இன்னும் அதிக நாட்களுக்கு 2 வாரங்கள் வரையிலும் தண்டிக்கப்படுவீர்கள். என்ன நடந்தது என்பதை பற்றி இப்போது கவனமாக சிந்தித்து உங்களால் முடிந்தவரை துல்லியமாக சொல்லுங்கள். உண்மையை சொல்வதில் உங்களுக்கு சிரமம் இருக்கும் என்று எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் உண்மையைத்தான் கூற வேண்டும். இல்லையெனில் உங்களின் இந்த நிலை சரியாகாது. நடந்த உண்மைகளை முழுவதுமாக முற்பிதாக்களிடம் கூறுவதற்கு நீங்கள் எப்போது தயாராக இருப்பீர்கள் என்று எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்று லெவ் கூறினான். ஹிட்லர் சில நிமிடங்கள் ஆழ்ந்து யோசித்துவிட்டு, சரி,
தயவு செய்து முற்பிதாக்களை தொலைபேசியில் அழையுங்கள் என்றார். லிவ் தனக்கு மிகவும் பரிச்சயமான எண்ணிற்கு அழைத்தான். அலுவலகத்தில் இருந்த ஒருவர் பதிலளித்தார். 2 கைகளும் செயலிழந்த நிலையில் உள்ள ஒருவருக்கு உதவுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதற்காக முற்பிதாக்களிடம் பேச வேண்டும் என்று லிவ் கூறினான். சிறிது நேரத்தில் ஒரு உற்சாகமான குரல் கேட்டது. நான் சாராள். நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியும் என்று கேட்டார். நான் லிவ் ஆரோன். இந்த அழைப்பு அடால்ஃப் ஹிட்லருக்கானது. அவரின் 2 கைகளும் செயலிழந்து பாதிக்கப்பட்டுள்ளார். நீங்கள் அவரிடம் பேசும்போது நான் போனை அவரது காதில் வைக்கிறேன் என்று லிவ் கூறினான். ஹிட்லரிடம் முற்பிதாவாகிய சாராள் கூறிய பெரும்பாலான செய்திகள் லிவ்வின் காதில் லேசாகத்தான் விழுந்தது. லிவ் ஹிட்லரிடம் கூறியதைப் போன்றே முற்பிதாவாகிய சாராளும் கூறினாள். விரைவிலேயே அன்றைய நாளில் நடந்தவைகளைப் பற்றி ஹிட்லர் விளக்க வேண்டிய நேரம் வந்தது. நான் சில ஓவியப் பொருட்களை வாங்குவதற்காக ஓர் இடத்திற்கு செல்லுவதற்கு தெருவில் நடந்து கொண்டிருந்தேன். யாரோ ஒருவர் என்னை அடையாளம் கண்டு கொண்டு, இதோ அடால்ஃப் ஹிட்லர், எல்லா காலங்களிலும் இவனே மிகப்பெரிய கொலைகாரன் என்று கூச்சலிட ஆரம்பித்தார். நான் அவரை கடந்து செல்வதற்கு முயன்றேன். ஆனால் அவர் அதே வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் கத்தியவாறு என்னை பின்தொடர்ந்து வந்தார். அப்பகுதியில் நிறைய ஜனங்கள் இருந்ததால் விரைவில் அவர்கள் அனைவரும் ஒரு கூட்டமாக என்னை சூழ்ந்து கொண்டனர். ஒருவர் என் முகத்திற்கு நேராக வந்து நின்றவாறு என்னை நோக்கி கத்தினார். நான் அவரை எனது வழியிலிருந்து விலக்குவதற்காக தள்ளிவிட்டேன். எனது 2 கைகளும் உடனேயே செயலிழந்து விட்டன. நான் அவரை அடிக்கவில்லை, ஆனால் நான் அவரை தள்ளிவிட்டேன். கடைசியாக யாரோ ஒருவர் லெவ்வை அழைத்திருக்க வேண்டும். அவர் வந்து என்னை கூட்டத்திலிருந்து மீட்டார். எனது கைகள் ஏன் செயலிழந்தது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் என்னை கேலி செய்த கூட்டத்தில் இருந்த யாரும் ஆவிக்குரிய வல்லமைகளால் எந்த வகையிலும் பாதிப்படையவில்லை என்று ஹிட்லர் பேசினார். ஜனங்கள் உங்களை எந்த விதத்திலும் காயப்படுத்தவில்லை, இல்லையா என்று முற்பிதாவாகிய சாராள் கேட்டார். இல்லை, சரீர பிரகாரமாக அல்ல, வார்த்தைகளால் மட்டுமே என்னை காயப்படுத்தினார்கள் என்று ஹிட்லர் பதிலளித்தார். நீங்கள் கூறியதை நான் சரிபார்த்து வருகிறேன். அதுவரையிலும் சற்று காத்திருங்கள் என்றார். சில நிமிடங்களுக்கு பிறகு முற்பிதாவாகிய சாராள் திரும்பி வந்தார். 1 மணி நேரத்திற்குள் உங்களது கைகள் குணமாகிவிடும். நீங்கள் உண்மையில் இதற்கு தகுதியானவர் அல்ல. உங்களை கவனித்துக் கொள்ளும் வேலையை நான் லெவ்விற்கு தந்து அவரை தண்டித்துக் கொண்டிருக்கின்றேனோ என்று உண்மையில் அஞ்சுகிறேன். உங்களின் கடந்த கால தவறுகளுக்காக நீங்கள் பாதுகாக்கப்பட மாட்டீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யாரும் உங்களை சரீர ரீதியாக காயப்படுத்தாத வரையிலும் உங்களின் கடந்த கால தவறுகளுக்கான அவமானத்தையும் அவமதிப்பையும் நீங்கள் தாங்கிக் கொள்ளத்தான் வேண்டும். உங்களின் கடந்த கால தீய செயல்களை நினைவு கூறும் ஜனங்களை நாங்கள் குறை சொல்ல முடியாது. நீங்கள் யார் மீதும் உங்கள் கைகளை வைக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் அடுத்த முறை உங்களின் தண்டனை மிகவும் மோசமாக இருக்கும். இது உங்களுக்கு தெளிவாக புரிகிறதா என்று முற்பிதாவாகிய சாராள் கேட்டார். ஆமாம், ஆமாம், எனக்கு புரிகிறது என்று ஹிட்லர் பதிலளித்தார். நீங்கள் வன்முறையை கையாண்டதற்காக இன்று தண்டிக்கப்பட்டுள்ளீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களின் முந்தைய வாழ்க்கையில் அனைத்து தீமைகளுக்கான தண்டனை இதுவல்ல. நீங்கள் அழித்தொழித்த எண்ணற்ற லட்சக்கணக்கானோரிடம் மன்னிப்பு கேட்பதன் மூலமாகவே நீங்கள் உங்களது தவறுகளை குறைத்து வாழ முடியும். அது மட்டுமல்லாமல் நீங்கள் மனந்திரும்பி இருப்பதையும் உங்கள் இதயத்தில் நல்லெண்ணம் இருப்பதையும் காட்டுவதற்கு, மற்றவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் சிறிய நன்மையையாவது செய்வதற்கு அயராது உழைக்க வேண்டும். பலர் உங்களை வெறுப்பதற்கு நியாயமான காரணங்களை கொண்டுள்ளார்கள். நீங்கள் ஒரு முழுமையான அரக்கனாக இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றீர்கள். நான் வருத்தத்தோடு இதனை கூறுகிறேன். உங்கள் இருதயத்தில் உண்மையான மனம் திரும்புதலை நான் இன்னும் காணவில்லை. மாறாக வசதியாக இருக்க வேண்டும் என்ற ஆசை மட்டுமே உங்களிடம் உள்ளது. நீங்கள் உங்களை பற்றி மட்டுமே சிந்திப்பதை நிறுத்தவில்லை என்றால் நான் கூறியவைகளை நீங்கள் எப்படி செய்வீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. லெவ்வின் பொருட்டு நீங்கள் 1 மணி நேரத்தில் குணமடையப் போகிறீர்கள். ஷாலோம் என்று முற்பிதாவாகிய சாராள் கூறினார்.
குணப்படுத்துவதற்கான வாக்குறுதி எனும் தலைப்பு. ஹிட்லர் விரைவில் குணமடைந்து விடுவார் என்று கேள்விப்பட்டவுடனேயே அவர் உற்சாகமடைந்தார். முற்பிதாவாகிய சாராளின் உண்மையான வாக்குறுதிக்கு ஏற்ப சுமார் 20 நிமிடங்களில் ஹிட்லரின் கைகளில் உணர்வு வர ஆரம்பித்து மீண்டும் இயக்கத்திற்கு வந்தன. பின்னர் அவர் உணவு மேசைக்கு திரும்பி இரவு உணவை சாப்பிட்டார். அவர் அந்த இடத்தை சுத்தம் செய்து திரும்பி வந்து நன்றி லெவ் என்றார். பின்னர் அவர் தனது அறைக்குள் சென்று தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டார். அவர் சில சமயங்களில் ஒரு மோசமான மனநிலை கொண்டிருந்தார். ஆட்சி அதிகாரத்தில் ஹிட்லர் இருந்தபோது அவரை சமாளிப்பது என்பது மிகவும் கடினமாக இருந்ததை லெவ்வால் காண முடிந்தது. ஹிட்லரை தவிர்ப்பதற்காகவே லெவ் தனது அறையிலேயே இருந்து கொண்டான். 1 மணி நேரத்திற்கு ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும் ஹிட்லரின் மனநிலைக்கு லெவ் பழக்கம் அடைந்திருந்தான். ஹிட்லருக்கு ஏதாவது வேண்டுமெனில் அவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார், இல்லையெனில் அவர் சற்றே கோபமாக இருப்பார். ஹிட்லர் சீக்கிரமே படுக்கைக்கு சென்று விட்டார். குறைந்தபட்சம் அவரது அறையின் விளக்கை அணைத்துவிட்டு படுத்திருக்கலாம் என்று லெவ் எண்ணினான். ஹிட்லரை சகித்துக் கொள்வதில் தான் சோர்வடைந்திருப்பதை லெவ் உணர்ந்தான். இருப்பினும் அவரை மாற்றுவதற்கு தன்னால் முடிந்த சிறந்தவற்றை செய்வதற்கு லெவ் தீர்மானித்தான். தனது கடந்த காலத்திற்கு மீண்டும் முழுமையாக வெளியே வந்துவிடலாம் என்று நம்பினால் ஜனங்களுடன் சேர்ந்து வாழ்வதற்கு ஹிட்லர் கண்டிப்பாக முயற்சிக்க வேண்டும். லெவ்வும் வழக்கத்தை விட முன்னதாகவே படுக்கைக்கு சென்றான். ஆனாலும் அந்த நாளின் நிகழ்வுகளை லெவ் தனது நாட்குறிப்பில் பதிவு செய்துவிட்டே உறங்கச் சென்றான். மறுநாள் காலை லெவ் தனியாக தனது காலை உணவை சாப்பிட்டுவிட்டு தேவாலய ஆராதனைக்கு சென்றான். லெவ் ஆலயத்திற்கு வந்து சேர்ந்ததும் அடால்ஃப் ஹிட்லர் ஜீவனுடன் இருக்கிறார் என்ற செய்தியையும் ஹிட்லருக்கு இப்புதிய வாழ்வினை அணுகுவதற்கான வழிமுறையை கண்டுபிடிக்க உதவுவதற்காக லெவ் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்பதையும் ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள் என்று லெவ் தெரிந்து கொண்டான். அவர்களில் பெரும்பாலான ஜனங்கள் லெவ்வுடன் மிகவும் நட்பாக இருந்தனர். அவர்களில் சிலர் லெவ்வின் வீட்டிற்கு அருகிலேயே வசித்தார்கள். அனைத்திற்கும் கிறிஸ்துவே பொறுப்பேற்று உள்ளார் என்பதையும் அவர் காரியங்களை வித்தியாசமான முறையில் எப்படி கையாளுகின்றார் என்பதையும் கண்ட ஜனங்கள் ஆச்சரியமடைந்தனர். பெரும்பாலான ஜனங்கள் ஹிட்லருடன் சேர்ந்து வாழ்வதை லெவ் எப்படி சமாளிக்கின்றார் என்பதை அறிந்து கொள்ள விரும்பினர். ஹிட்லருடன் வாழ முடியாத அளவுக்கு அவர் அவ்வளவு மோசமானவர் அல்ல. அவரின் மனநிலை மாறிக்கொண்டே இருக்கும் மற்றும் ஜனங்களுக்கு எதிராக மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துவார். மற்றவர்களை எப்படி சமமாக நடத்துவது என்று அவருக்கு தெரியாது. மேலும் மற்றவர்களிடம் உயர்ந்த திறமைகள் உள்ளது என்பதை அவர் ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டார். அவர் சமீபத்தில்தான் ஜீவனுக்கு திரும்பியிருக்கிறார். ஒருவேளை இன்னும் சில ஆண்டுகள் செல்லுகையில் ஹிட்லர் ஒரு முழுமையான மனிதராக மாறுவார் என்று லெவ் கூறினான். ஆமாம், ஆனால் பலரை சித்திரவதை செய்து கொன்ற ஒரு மனிதனுக்கு உதவியாக நிற்க உங்களால் எப்படி முடிகிறது? அது உங்களுக்கு சிரமமாக இல்லையா? நீங்கள் அவரை வெறுக்கவில்லையா? அவரின் மீது கோபமும் வெறுப்பும் வரவில்லையா என்று ஒரு நபர் கேள்வி எழுப்பினார். நீதியை வழங்கும் பொறுப்பில் கிறிஸ்துவே உள்ளார், நான் அல்ல. இந்த மனிதன் அவரின் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு என்னால் முடிந்த அனைத்தையும் செய்து உதவுவதே எனது பணியும் எனக்கு வழங்கப்பட்ட பணியும் ஆகும். அவர் ஒழுக்க ரீதியாகவும் மன ரீதியாகவும் வளர வேண்டும். மேலும் அவர் குற்ற பின்னணியில் இருந்தாலும் சீர்திருத்தம் அடைந்து நல்லவற்றை செய்ய முடியும் என்ற நம்பிக்கையை அவருக்கு கொடுப்பதற்கான சூழலை உருவாக்க நான் முயற்சிக்க வேண்டும். யாரையும் நண்பர்களாக ஆக்க விரும்பும் நபராக அவர் இருக்கவில்லை. ஒரு நண்பனாக எப்படி இருக்க வேண்டும் என்றும் அவருக்கு தெரியவில்லை. அவர் தனது வாழ்நாளின் பெரும்பகுதியை மனுக்குலத்திடமிருந்து விலகி தன்னை அந்நியப்படுத்திக் கொண்டார். அவரிடத்தில் ஆவிக்குரிய குணங்கள் இல்லை. அவருக்கு எப்படி ஜெபிப்பது என்று கூட தெரியவில்லை, அல்லது ஜெப தொடர்பிற்கான அவசியத்தையும் அவர் இதுவரை உணரவில்லை. அவரை பற்றி அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். ஹிட்லர் சாத்தானால் ஆட்கொள்ளப்பட்டு இருந்தார். உண்மையில் தேவனுடைய ஜனங்களான மாம்சத்தில் உள்ள இஸ்ரேலர்களையும் மற்றும் ஆவிக்குரிய இஸ்ரேலர்களையும் அழிப்பதற்காக
சாத்தான் மேற்கொண்ட நீண்ட போரின் காரணமாகவே அவர் அவர் செய்தவைகளில் பெரும்பாலான காரியங்கள் நடந்தது என்று லெவ் கூறினான். வழிபாட்டு ஆராதனை லெவ்விற்கு புத்துணர்ச்சியூட்டியது எனும் தலைப்பு. கீர்த்தனை பாடல் பாட ஆராதனை துவங்கியது. அனைவரும் இருதயபூர்வமாக கலந்து கொண்டனர். பரிசுத்தமான உலகில் ஆரோக்கியமான மனநிலை கொண்டவர்களுடன் இருப்பது நன்றாக இருந்தது. இங்குள்ள ஜனங்கள் தேவனை தேடி மேலானதொரு ஜீவியம் ஜீவிக்க முயன்றனர். இப்படி வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி எந்த ஒரு வழிகாட்டுதல்களும் ஹிட்லருக்கு இல்லை, அல்லது அவருக்கு இன்னும் அத்தகையதொரு ஆசை உண்டாகவில்லை. தனது அதிகாரத்தையும் பதவியையும் இழந்துவிட்டதான வருத்தத்துடன் ஹிட்லர் தனது சொந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அதனை மீண்டும் பெற முடியாது என்று அவர் இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. சில சமயங்களில் தனது பழைய உலகின் ஒரு பகுதியையாவது இங்கு மீண்டும் எவ்வாறு உருவாக்கலாம் என்பதற்கான விஷயங்களை குறித்து அவர் தந்திரமாக திட்டமிட்டு வருகிறார் என்று நம்பும்படி லெவ்விற்கு இருந்தது. ஆராதனை புத்துணர்ச்சியூட்டுவதாக இருந்தது. வழிபாட்டின் ஒவ்வொரு பகுதியும் லெவ் அனுபவித்து மகிழ்ந்தான். வழிபாடு முடிந்ததும் போதகர் வந்து, ஏதேனும் ஒரு வகையில் என்னால் உங்களுக்கு உதவ முடியுமென்றால் அதனை எனக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களால் ஹிட்லரை சமாளிக்க முடியாததாக இருந்தால் பகலில் எந்த நேரமானாலும் அல்லது இரவிலும் கூட நான் வருகிறேன். இதுவரை நீங்கள் பெற்றுக்கொண்ட பணிகளில் இதுதான் உங்களுக்கு கடினமான பணியாக இருக்கும் என்று எனக்கு தெரியும். நீங்கள் மேற்கொண்ட பணிகளில் ஒன்றின் பின் ஒன்றாக வெற்றி பெற்று வருகின்றீர்கள். ஆனால் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு குறைவாக உள்ள காரியத்தையே இப்போது எதிர்கொண்டு உள்ளீர்கள். ஹிட்லரை பரிசுத்தமாக்குவதில் நீங்கள் செய்யும் எதுவும் வெற்றியடையாது. இதுவரை உங்களால் அவரை மனிதனாக கூட மாற்ற முடியவில்லை என்றார். நிச்சயமாக நீங்கள் இதனை மிக சரியாகவே கண்டுபிடித்துள்ளீர்கள். நான் வெற்றிகரமாக முடித்த அனைத்து பணிகளிலுமே நான் எதிர்ப்புகளை சந்தித்துள்ளேன். சில நேரங்களில் சரியான பாதையில் கொண்டு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை இப்போது அறிய விரும்பும்போது ஹிட்லர் மகிழ்ச்சியாக இருக்கின்றார். அவர் விரும்பியது கிடைக்காத போது ஹிட்லர் முகத்தை தூக்கி வைத்துக் கொள்கிறார். ஹிட்லர் கோபமாக இருக்கும்போது வன்முறையில் ஈடுபடுகிறார் என்று லெவ் கூறினான். லெவ் வீட்டிற்கு வந்தபோது ஹிட்லர் தனது காலை உணவை உண்டு முடித்திருப்பதைக் கண்டான். மேலும் ஹிட்லர் வரவேற்பு அறையில் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தார். அவர் எதுவும் சொல்லவில்லை. அதனால் லெவ் தனது சொந்த வேலைகளை பார்ப்பதற்கு சென்றான். ஹிட்லருக்கு ஏதோ தேவைப்படுகின்றது என்று லெவ்விற்கு தெரிந்தது. ஆனாலும் ஹிட்லர் அவராகவே முன்வந்து அதனை கேட்கும் வரையிலும் எந்த ஒரு உதவியையும் தானாக சென்று செய்ய போவதில்லை என்று லெவ் எண்ணிக்கொண்டான். விரைவில் மிகவும் நாகரீகமான தொனியில், கலைப்பொருட்களை விநியோகம் செய்யும் இடத்திற்கு இன்று என்னை அழைத்து சென்று திரும்பும் வழியில் ஈவாவை பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்ய முடியுமா? அந்த உதவிக்காக நான் நன்றியுள்ளவனாக இருப்பேன் லெவ் என்று ஹிட்லர் கூறினார். ஓர் உதவி கோரப்பட்டது எனும் தலைப்பு. ஏன் என்னால் அழைத்து செல்ல முடியாது? முதலில் ஈவாவை தொலைபேசியில் அழைத்து இன்று ஈவாவை சந்திப்பதற்கு அவருக்கு வசதியாக இருக்கின்றதா என்று கேட்போம் என்று லெவ் கூறினான். ஹிட்லரே ஈவாவை தொடர்பு கொள்ளும்படி தொலைபேசி எண்ணையும் லெவ் ஹிட்லருக்கு கொடுத்தான். ஹிட்லர் தொடர்பு கொண்டு, காலை வணக்கம், நான் அடால்ஃப் பேசுகிறேன். ஈவாவை சந்திப்பதற்காக நானும் லெவ்வும் இன்று அங்கு வருவது உங்களுக்கு வசதியாக இருக்குமா? நிச்சயமாக லெவ்வும் உங்களை பார்ப்பதில் மகிழ்ச்சியடைவார் என்று எனக்கு தெரியும் என்றார். ரெபேக்கால் ஹிட்லரை சற்று நேரம் காத்திருக்க சொன்னார். அவள் ஈவாவை தொலைபேசியில் பேசுமாறு அழைத்திருக்க வேண்டும். பின்பு ஈவாவும் ஹிட்லரும் பேசினார்கள். லெவ் ஹிட்லர் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தான். நல்லது, இன்று காலை வேலைக்கு பிறகு உங்களை சந்திக்க வருகின்றோம். இன்று அருமையான நாள் என் ஈவா என்று ஹிட்லர் கூறினார். நான் காரை ஓட்டலாமா என்று ஹிட்லர் கேட்டார். ஹிட்லரது இந்த கோரிக்கை தைரியமானது என்று லெவ் நினைத்தான். இல்லை, உங்களால் முடியாது என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் முன்பு ஓட்டிய காரை விட இது ஒரு வித்தியாசமான கார். உங்களுக்கு ஓட்டுநர் பயிற்சி தேவைப்படும். இந்த கார் எரிபொருள் கலன்களால் இயங்குகிறது. இது காரின் மின் மோட்டார்களை இயக்க தேவையான மின்சாரத்தை உருவாக்குகிறது. நீங்கள் இந்த காரை ஓட்டுவதற்கு எளிதாக கற்றுக்கொள்ளலாம். ஆனால் நீங்கள் அந்த சலுகையை பெற தகுதியடைய வேண்டும். முற்பிதாக்கள்
அனைவருக்கும் கார்களை வழங்குவதில்லை என்பதை நீங்கள் கவனித்திருக்கலாம். சமுதாய கார்கள் இங்கு எளிதாக கிடைக்கும். பின்பு ஏதேனும் ஒரு நாள் நீங்கள் அதனை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று லெவ் கூறினான். அவருக்கு தேவையான ஓவியப் பொருட்களை வாங்கும் இடத்திற்கு அவர்கள் சென்றனர். பணத்திற்காக நான் என்ன செய்வது? என்னிடத்தில் பணம் இல்லை. எனக்கு தேவையான இந்த பொருட்களை நான் எவ்வாறு வாங்குவது என்று ஹிட்லர் கேட்டார். அவைகளை இலவசமாகவே பெற்றுக்கொள்ளலாம். இந்த உலகில் அனைத்தும் இலவசமாக கிடைக்கும். உங்கள் வீடும் கூட உங்களுக்கு இலவசமாகவே வழங்கப்பட்டுள்ளது. உங்களுக்கான ஆடைகளும் அப்படியாகவே வழங்கப்படுகின்றன. இங்கு நாங்கள் அனைவருமே ஒருவருக்கொருவர் சேவை செய்து கொள்ளுகிறோம். அடுத்த வாரம் நீங்கள் இங்குள்ள உள்ளூர் தொழிற்சாலையில் உங்களின் நேரத்தை செலவிட வேண்டியிருக்கும். உங்களுக்கான முதல் வாரத்தின் கற்பித்தல் பயிற்சி முடிந்துவிடும். அதன் பிறகு நீங்கள் ஏதேனும் ஒரு வகையில் இந்த சமுதாயத்திற்கான உங்களது சேவையை வழங்க வேண்டும். ஏற்ற தருணம் வரும்போது உங்களின் அப்பா அம்மாவிற்கான வீடுகளை கட்டுவதற்கு உங்களால் முடியும். நாள் முழுவதும் யார் ஒருவரும் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் வெறுமனே அமர்ந்திருப்பதை இங்கு நீங்கள் காண முடியாது. இந்த தொழில்நுட்ப யுகத்தில் ஆக்கப்பூர்வமாக என்ன செய்ய முடியும் என்பதை அறிய நாங்கள் மாலை வேளைகளில் கற்கின்றோம். ஏதேன் பழத்தை உண்ணும் ஒவ்வொருவரும் மிக விரைவாக கற்றுக்கொள்ளுகிறார்கள். நீங்கள் எந்த வகையில் சேவை செய்யலாம் என்பதை அறிந்து கொள்வதற்கு ஒவ்வொரு நாளின் இரவிலும் படிக்க வேண்டும் என்று லெவ் கூறினான். ஹிட்லர் படிக்க வேண்டும் என்று லெவ் கூறியது அவருக்கு பிடிக்கவில்லை என்பது லெவ்விற்கு அப்போதே தெரிந்தது. அவர் தனது பழைய மகிமையில் ஒரு பகுதியை ஏனும் மீண்டும் பெறுவதற்காக என்ன செய்யலாம் என்பது குறித்து திட்டமிடவே விரும்பினார். துரதிர்ஷ்டவசமாக ஹிட்லர் அத்தகைய முயற்சியில் குறிப்பிடத்தக்க வெற்றியை பெறவில்லை. அதனால் அவர் வருத்தமுற்றார். எப்படி இருந்தாலும் அவருக்கு தேவையான பொருட்களை வாங்கும் இடத்திற்கு சென்று தனது ஓவிய கலையை தொடர்வதற்கு தேவையானவைகளை அவர் தேர்ந்தெடுத்தார். மேலாளராக இருந்தவருக்கு நன்றி கூறினார். அவர் வாங்கின பொருட்களுடன் காருக்கு திரும்பி ஈவாவையும் ரெபேக்காளையும் பார்ப்பதற்காக கிளம்பினார்கள். அவருக்கு தேவையானவைகளை ஹிட்லர் பெற்றுக்கொண்டது நல்லதொரு மனநிலையை மீண்டும் அவருக்கு தந்தது. அவர்கள் ஈவாவின் வீட்டை அடைந்ததும் ஹிட்லர் காரை விட்டு வேகமாக இறங்கி சென்று வீட்டின் கதவை தட்டினார். ஈவா கதவை திறந்தபோது ஒருவரையொருவர் முத்தமிட்டு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டார்கள். ஈவாவின் முகம் பிரகாசமாக இருந்தது. அவர் ஹிட்லரை பார்ப்பதற்கு ஆவலாக இருந்தார். இந்த உலகில் அவரை நேசிப்பவர்கள் அவள் மட்டுமே என்று தோன்றியது. அல்லது குறைந்தபட்சம் பார்ப்பதற்கு அப்படி தோன்றியதாக லெவ் எண்ணினான். ஈவாவின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. ரெபேக்காள் விரைவாக வெளியே வந்து லெவ்வை வரவேற்றாள். லெவ் ரெபேக்காளை முத்தமிட்டான். அவளை பார்ப்பது என்பது லெவ்விற்கு எப்போதும் மகிழ்ச்சியையே தந்தது. ரெபேக்காள் முன் எப்போதை விடவும் அழகாகவும் மிகவும் கனிவாகவும் வசீகரமாகவும் இருந்தாள். இங்கே நீ ஈவாவை எப்படி சமாளித்து கொண்டிருக்கின்றாய்? ஈவா உயிர்த்தெழுந்து திரும்பியது தொடர்பாக சமூகத்திலிருந்து உனக்கு ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டதா என்று லெவ் கேட்டான். ஆமாம், ஹிட்லர் திரும்பி வந்துவிட்டார் என்று தெரிந்த பிறகு உயிர்த்தெழுதல் பட்டியலில் ஈவாவின் பெயர் இருப்பதை நேற்று ஒருவர் கண்டுபிடித்து விட்டார். நீங்கள் ஹிட்லருக்கு உதவி செய்கிறீர்கள் என்பதை அவர்கள் அறிந்திருந்ததால் நான் தான் ஈவாவுக்கு அடைக்கலம் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என்பதையும் அவர்கள் விரைவில் சரியாக யூகித்து விட்டனர். வீட்டின் வாசலுக்கு வெளியே ஜனங்கள் கூடினர். எந்த ஒரு வகையான வன்முறைக்கும் உடனடியாக தண்டனை கிடைக்கும் என்று அவர்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தார்கள். எனவே அவர்கள் தங்களை தாங்களே கட்டுப்படுத்தி கொண்டனர். யாரும் வன்முறையை கையாளவில்லை. இருப்பினும் ஈவா இங்கு இருப்பதற்கு அவர்கள் எதிர்ப்பினை தெரிவித்தனர். இந்த உன்னதமான சமூகத்தில் இருப்பதற்கு ஈவா தகுதியற்றவர் என்று அவர்கள் எண்ணினார்கள். ஈவா நடந்து கொண்டிருந்தவைகளை அனைத்தையும் கண்டு மிகவும் பயந்தார். இதுவரையிலும் நடந்திருந்த எந்தவிதமான தீமைகளுக்கும் ஈவா பொறுப்பேற்றுக் கொள்வதிலிருந்து ஏமாற்றி தப்பித்துக் கொள்ளலாம் என்று எண்ணியிருந்தார். எல்லா காலத்திற்குமான மிக பெரிய கொலைகாரர்களில் ஒருவருடன் தொடர்பு கொண்டிருந்ததன் மூலம் அவளும் குற்றவாளி என்று ஜனங்கள் உணர்ந்திருந்தனர் என்று ரெபேக்காள் கூறினாள். இவர்கள் இருவரும் உயிர்த்தெழுந்து வருவதற்கு இவ்வளவு அழகான இடமா என்று லெவ்வும் கூட யோசித்திருந்தான். இருப்பினும் ஒவ்வொரு இடமும் இப்போது அதனதன் அழகை கொண்டிருக்கின்றது மற்றும் அனைத்து இடங்களும் கிறிஸ்துவின் ஆட்சியின் கீழ் இருக்கின்றன. எனவே அவர்கள் ஹிட்லருக்கும் ஈவாவிற்கும்
சரியான இடத்தை தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும். மனுக்குலத்திற்கு எதிரான ஹிட்லரின் பாவங்களை ஜனங்கள் சரியாக நினைவில் கொண்டிருந்தாலும், குறைந்தபட்சம் அவர்கள் இருவரையும் ஞானமாக அணுகும் கிறிஸ்துவின் வழிமுறைக்கு விட்டுவிடுவதற்கு ஜனங்கள் தயாராக இருந்தனர். அனைவருமே ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும். தாங்கள் செய்த பாவங்களுக்காக தங்களது சொந்த வாழ்க்கையே அர்ப்பணிக்க வேண்டியிருக்கும். அப்படி அர்ப்பணித்தாலும் அவர்கள் செய்திருந்த மலையத்தனையான பாவங்கள் துடைத்தொழிக்கப்படும் என்று எண்ணிவிடக்கூடாது. ஹிட்லரும் ஈவாவும் தாங்கள் ஒருவருக்கொருவர் சந்தித்து கொண்டதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர். இருப்பினும் அவர்கள் இருவரும் சமூகத்தின் நிராகரிப்பினால் சிரமப்பட்டனர். நாசி அதிகாரிகள் தங்களின் சீருடைகளை அகற்றிவிட்டு சாதாரண ஜனங்களைப் போல சமூகத்துடன் கலந்துவிட்டால் தங்களை யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள் என்று நம்பி அவ்வாறு செய்திருந்தார்கள். அதனைப் போலவே தாங்கள் செய்த மோசமான குற்றங்களை ஜனங்கள் மறந்து விடுவார்கள் என்று ஹிட்லரும் ஈவாவும் நம்பினர். ஆனால் மனிதர்கள் செய்யும் தீமை அவர்களுக்கு பிறகும் நீண்ட காலங்கள் வாழ்கின்றன என்ற உண்மையை அவர்கள் மறந்து போயினர். ஹிட்லரும் ஈவாவும் பெருமை மற்றும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருந்த அவர்களுடைய கடந்த காலத்தில், பிற்காலத்தில் கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் அவர்கள் உயிர்த்தெழுந்து ஜீவனுக்கு திரும்புவார்கள் என்றும், அவர்கள் செய்த பாவங்களுக்கான அவமானத்தையும் கேவலமான நிலைமையையும் சுமக்க வேண்டியிருக்கும் என்று கற்பனை கூட செய்து பார்த்திருக்க மாட்டார்கள். உயிர்த்தெழுதலை பற்றியும் அதன் பின்பு அவர்களது பாவங்கள் அவர்களை பின்தொடர்ந்து வரும் என்ற உண்மையை பற்றியும் அவர்கள் அறிந்திருந்தால் அது அவர்கள் வாழ்க்கையின் போக்கை மாற்றியிருக்கலாம். ஒருவேளை இப்போது அவர்களுக்கு விருப்பமானதை தெரிவு செய்யும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் அவர்கள் நித்திரையாகிய மரணத்திலேயே நிரந்தரமாக இருக்க விரும்பியிருக்கலாம். ஆனால் ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்ற தேவனுடைய வார்த்தையானது நிறைவேறி வருகின்றது. லெவ் மற்றும் ரெபேக்காள் நடப்பதற்கு வெளியே செல்லுதல் எனும் தலைப்பு. ரெபேக்காலும் லெவ்வும் மற்றொரு நடைப்பயணத்தை மேற்கொள்ளவும் அடால்ஃப் மற்றும் ஈவாவிற்குமான தனிப்பட்ட நேரத்தை வழங்கவும் முடிவு செய்து சற்று நேரம் வெளியே சென்று நடப்பதற்கு புறப்பட்டார்கள். சமுதாயம் அழகாக இருந்தது மற்றும் சாலையில் நடந்து செல்லுவது புத்துணர்ச்சியூட்டுவதாக இருந்தது. லெவ் ரெபேக்காளிடம், நாம் இருவரும் கடைசியாக சந்தித்து சென்ற பின்பிலிருந்து ஈவா உன்னிடம் சரியாக நடந்து கொள்கிறாரா என்று கேட்டான். தன்னை அதிகமாக தற்காத்து கொள்ளும் பழைய மனநிலையே இன்னும் அவருக்கு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஜனங்கள் மீண்டும் முந்தின பரிபூரண நிலைக்கு திரும்பும் போது ஒரு முழுமையான வாழ்க்கையை அடைகிறார்கள். மனுக்குலம் முதலில் ஒருவரோடு ஒருவர் ஒப்புரவாகுதலுக்குள் வர வேண்டும். இக்காரியம் மனுக்குலத்திற்கு ஒரு பெரும் சவாலாக இருக்கும். இறுதியாக மனுக்குலம் தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். எப்படி இருப்பினும் கடந்த காலத்தில் பாதுகாப்பான சூழ்நிலையில் ஈவா இருந்ததைப் போல இப்போதும் இருக்க விரும்புகிறார். அடால்ஃபுடனான வாழ்க்கையிலேயே தனது சுயத்தை திருப்திப்படுத்த முயற்சிக்கிறார். முந்தைய உலகில் ஈவா ஹிட்லருடன் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற அவரது ஆசை நிராசையானது. அப்போது ஈவா இழந்திருந்த மகிழ்ச்சியான தருணங்களை இப்போதைய உலகில் ஹிட்லருடன் உருவாக்க முயற்சிப்பதில் மட்டுமே நிகழ்காலம் அவருக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது என்று ரெபேக்காள் கூறினாள். பல நாட்களாக மாட்டு வண்டில்களில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த மில்லியன் கணக்கான ஜனங்களையும் பேன், பட்டினி, வெயில் மற்றும் குளிர் போன்றவைகளால் நிரம்பிய மனிதாபிமானமற்ற வதை முகாம்களையும் கால்நடைகளை விட மோசமான ஜனங்களை நடத்தினதையும் நினைக்கும்போது ஹிட்லரது வழிகாட்டுதலின் கீழ் நடந்த மனிதர்களின் மீதான பரிசோதனைகள் விவரிக்க முடியாத அளவுக்கு கொடூரமானது. இந்த அனைத்து நினைவுகளும் இந்த மனிதனுடன் நிரந்தரமாக இணைக்கப்பட்டுள்ளன. இது மனுக்குல வரலாற்றில் ஈடு இணையற்ற வகையில் உணர்வுகளை வெளிப்படுத்தாத, குறிப்பாக அன்பினை வெளிப்படுத்தாதபடி திட்டமிடப்பட்ட கொலையாக இருக்க வேண்டும் என்று ரெபேக்காள் தொடர்ந்து பேசினாள். போர் முடிந்த பிறகும் கூட எதிரி படைகள் வந்து யூதர்களை விடுதலை செய்யும் வரையிலும் ஜெர்மானியர்கள் இந்த மரண முகாம்களை இயக்கத்தில் வைத்திருந்தனர். மேலும் யூதர்கள் கொல்லப்பட்டு தகனம் செய்யப்படாமல் இருப்பதற்கு ஒரு நாளை கூட அவர்கள் விட்டுவிட தயாராக இல்லை. இன்னும் அதிகமான யூதர்களை அந்த ஒரு நாளில் கொன்றுவிட முடியும் என்றே நினைத்தனர் என்று லெவ் கூறினான். நான் சகித்து கொண்டு இங்கு இருப்பதை ஒரே ஒரு காரணம் மட்டுமே சாத்தியமாக்கியது.
அது என்னவென்றால் ஹிட்லர் சாத்தானால் ஆட்கொள்ளப்பட்டிருந்தார் என்பது மட்டுமே. இதன் அர்த்தம் ஹிட்லருடைய விருப்பத்திற்கு சாத்தான் மட்டுமே பொறுப்பல்ல, மாறாக ஹிட்லரும் சிரம் தாழ்த்தி முழுவதுமாக தன் எஜமானாகிய சாத்தானுக்கு முன்பாக தன்னை விற்றுவிட்டார். இருப்பினும் ஒருமுறை சாத்தானின் கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிட்டால் அவருடைய சொந்த மனிதநேயமானது வேறொரு போக்கை அவருக்கு கட்டளையிட்டு இருந்தாலும் கூட சாத்தானின் தீமையான வழியையே தொடர்ந்து பின்பற்றி இருப்பார் என்று லெவ் விளக்கினான். லெவ்வும் ரெபேக்காலும் வீட்டிற்கு திரும்பிய பிறகு சிலர் கூட்டமாக ஈவாவின் வீட்டை நோக்கி வருவதை லெவ் பார்த்தான். ஜனங்கள் வீட்டை சூழ்ந்து கொள்ளுவதற்கு முன்பாகவே ஹிட்லரை அந்த இடத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்று லெவ் முடிவெடுத்தான். பின்பு இருவரும் அங்கிருந்து வெளியேறி காருக்கு சென்றனர். கார் கண்ணாடியின் வழியாக ஜனங்கள் ஈவாவின் வீட்டு வாசலில் நிற்பதை லெவ் கண்டான். ஜனங்கள் ரெபேக்காலிடம் தாங்கள் அவர்களை கண்காணித்துக் கொண்டிருப்பதாகவும், ஈவா இங்கு இருப்பதையும், ஹிட்லர் அவரை சந்திப்பதற்கு இங்கு வருவதையும் தாங்கள் விரும்பவில்லை என்பதை அவர்களுக்கு தெரிவிக்க மட்டுமே இங்கு வந்ததாக கூறினர். லெவ் அவர்களை குற்றம் சாட்டினார் என்று சொல்ல முடியாது. தனது முந்தைய வாழ்க்கையின் அநேக தருணங்களில் ஹிட்லர் யூதர்களுக்கு செய்த எண்ணற்ற தீமைகளில் சிலவற்றையாவது அவருக்கு திருப்பித் தர வேண்டும் என்று லெவ் விரும்பியிருக்கிறான். எப்படியாயினும் இப்போது எல்லா காரியங்களையும் கிறிஸ்து சிறப்பாக கையாளுவார் என்று லெவ் அறிந்திருந்தார். ஹிட்லருக்கு எதிரான கிளர்ச்சிகளோ கூச்சல்களோ எதுவுமே இல்லை. ஆனாலும் வெறுப்புணர்வு இன்னும் அவரை இறுக்கமாக பற்றி பிடித்து கொண்டிருக்கிறது. மற்றவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கையில் ஹிட்லரால் அவரது கடந்த காலத்தின் குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுபட இயலவில்லை. மில்லியன் கணக்கானோர் அவரை நோக்கி பார்க்கக்கூடும். இவரே தங்களது பிள்ளைகளை கொன்றவர் என்பதையும், தங்களது குடும்பங்களை அழித்தவர் என்பதையும், தங்களின் வாழ்க்கையை கொடூரமாகவும் வஞ்சகமாகவும் முடிவுக்கு கொண்டு வந்தவர் என்பதையும் தெரிந்து கொண்டிருப்பர். ஹிட்லரது கொலை நடவடிக்கைகளில் அவருடன் மகிழ்ச்சியுடன் இணைந்து பணியாற்றியவர்கள் கூட இப்போது அதிலிருந்து விலகியிருப்பதையே, எல்லாவற்றிலும் மேலாக ஹிட்லரிடமிருந்து விலகியிருப்பதையே விரும்புவார்கள். ஹிட்லர் எவ்வாறு அவரது எல்லா பாவங்களையும் குறைத்து கொண்டு அவரது வாழ்க்கையை வாழ்வார் என்று லெவ் ஆச்சரியப்பட்டான். அவரால் அவரது பாவங்களை குறைத்து கொண்டு கண்டிப்பாக வாழ முடியும். ஆனால் இதுவரையிலும் அவரிடம் மனம் திரும்புவதற்கு ஏதுவான எந்த ஒரு மனமாற்றத்தையும் காண முடியவில்லை. சிறிது நேரத்தில் லெவ்வும் ஹிட்லரும் வீட்டிற்கு திரும்ப எண்ணினர். கூட்டம் கலைந்து விட்டதா என்று அறிந்து கொள்வதற்காக லெவ் ரெபேக்காலை அழைத்தான். அவர்கள் எந்த ஒரு வன்முறையிலும் ஈடுபடாமல் கலைந்து சென்றனர் என்பதை அறிந்து லெவ் நன்றியுடன் காணப்பட்டான். அவர்கள் வன்முறையில் ஈடுபடாமல் சென்றிருந்தாலும் ஹிட்லரின் செயல்பாடுகளிலும் அவர் ஈவாவை சந்திப்பதற்கு இங்கு வருவதையும் அவர்கள் வெறுக்கின்றனர் என்பதை தெளிவுபடுத்தி இருந்தனர். இது ஈவாவை அதிர்ச்சிக்குள்ளாக்கி அவரை கவலையடைய செய்திருந்தது. இதுவே அவரது முதலாம் வாரம் என்பதாலும் ஏற்கனவே குற்ற உணர்வினால் உண்டான சுமையே கூடுதல் கனத்தை ஈவாவிற்கு கொடுப்பதாக இருந்தது. அந்த பகுதியில் நாசிய அமைப்பின் மீது பரிதாபம் காட்டும் சிலர் இருக்கலாம். ஆனால் அவர்கள் யாரும் அதை விளம்பரப்படுத்தவில்லை. இந்த புதிய சமுதாயத்தில் ஹிட்லர் நண்பர்களை பெறுவது என்பது கடினமாக இருக்கும். மேலும் அதற்கு அதிக நாட்கள் கூட எடுக்கலாம். இருப்பினும் தான் விரும்பும் காரியங்களை நடப்பிப்பதற்காக தன் மீது பரிதாபப்படும் இரகசிய ஆதரவாளர்களை பெறும் தனக்கான நேரம் வரும் வரையிலும் எப்படி காத்திருப்பது என்பது ஹிட்லருக்கு நன்றாகவே தெரியும். நண்பர்களை பெறுவது என்பது அவரது யுக்திகளில் ஒன்றாகவே இருக்கும் என்று லெவ் எண்ணினான். தான் அடைய விரும்பும் இடத்தை அடைவதற்கு ஜனங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது அவரது உறுதியான ஆசையாக இருந்தது. அவரது யுக்திகளில் எந்த ஒரு மாற்றத்தையும் லெவ் இதுவரை காணவில்லை. இவைகளே ஹிட்லரை குறித்து லெவ் வருந்துவதற்கான காரணமாக இருந்தது. அதற்கடுத்த வாரம் ஹிட்லர் ஆடைகள் தயாரிக்கும் தொழிற்சாலை ஒன்றில் தன்னார்வ தொண்டு செய்யவிருந்தார். லெவ் வற்புறுத்தியும் ஹிட்லர் அந்த வேலைக்கு தேவையான எந்த ஒரு படிப்பையும் படிக்கவில்லை. ஹிட்லர் அந்த வேலையை செய்வதில் தோல்வியடைந்தால் மற்ற எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இருப்பதற்கு அனுமதிக்கப்படுவார் என்று எண்ணுவதாக லெவ் நினைத்தான். இப்படியான வேலைகளை செய்வது தன்னுடைய கௌரவத்திற்கு கீழானது என்று ஹிட்லர் நினைத்தார். வேலையிடத்தில் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காது பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக லெவ்
முதல் சில நாட்கள் வரையிலும் ஹிட்லரை தானே அழைத்து செல்லுவதற்கு முடிவெடுத்தான். அவர்கள் இருவரும் தொழிற்சாலையை அடைந்தனர். ஹிட்லர் இனி அங்குதான் பணியாற்றப் போகிறார் என்பது முன்பே அங்கிருந்தவர்களுக்கு எச்சரிக்கையாக கூறப்பட்டிருந்தது. அநேகம் கோபம் நிறைந்த முகங்களை பார்த்தபோது ஹிட்லர் பதட்டமடைந்தார். அந்த தொழிற்சாலையை நிர்வகிப்பவர் தயாரிக்கப்பட்ட ஆடைகளை ஆலையின் மற்றொரு பகுதிக்கு எடுத்து செல்ல பயன்படுத்தும் போர்க் லிஃப்டை, பாரமான சுமைகளை எடுத்து செல்லும் வண்டி, அந்த வண்டியை இயக்கும் வேலையை ஹிட்லருக்கு கொடுப்பதற்கு தீர்மானித்திருந்தார். பெரும்பாலான நபர்களுடன் தொடர்புக்குள் வரும் தேவை இந்த வேலையில் ஹிட்லருக்கு இருக்காது என்று அவர் எண்ணினார். மேலும் சில நாட்கள் கழித்து அந்த பகுதியில் வேலை செய்பவர் ஹிட்லர் என்பதை அவர்கள் மறந்துவிடக்கூடும் என்றும் எண்ணினார். ஹிட்லருக்கான பணி நியமிக்கப்படுதல் எனும் தலைப்பு. ஹிட்லருக்கான வேலை கொடுக்கப்பட்டதும் லெவ் தொழிற்சாலை மேலாளரிடம் பேசினான். முற்பிதாவாகிய யோவான் ஸ்நானன் அவர்கள் தன்னை தொடர்பு கொண்டு ஹிட்லரை எவ்வாறு நடத்த வேண்டும் என்பது குறித்த சில முக்கிய வழிமுறைகளை கூறியதாக அந்த பெண்மணி லெவ்விடம் கூறினார். மேலும் ஹிட்லரின் மீது ஏதேனும் தாக்குதல் நடத்த யாராவது முற்பட்டால் தாக்குதல் நடத்துபவர்களின் கைகள் அல்லது கால்கள் செயலிழக்க நேரிடும் என்றும் பணியாளர்களுக்கு அறிவுரை கூறியிருப்பதாகவும் அப்பெண்மணி லெவ்விடம் கூறினார். ஹிட்லருக்கு அவருடைய பணியை செய்வதற்கான முழுமையான வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும். அவருக்கான நியாய தீர்ப்பானது யாருடைய கைகளிலும் இல்லை, அது கிறிஸ்துவினிடமே உள்ளது. எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் இந்த நாள் அமைதியாக செல்வதற்கு இத்தகைய முன்னேற்பாடுகளே உதவியது என்று லெவ் நினைத்தான். இந்த முன்னேற்பாடுகளை செய்யாமல் இருந்திருந்தால் ஹிட்லர் இந்த கட்டிடத்திற்குள் காலடி வைத்த மறுகணமே வன்முறை வெடித்திருக்கும். ஹிட்லர் இப்போது வழக்கமான ஒரு வாழ்க்கை முறைக்கு வந்துவிட்டதால் அவருடன் தான் இருக்கப் போகும் நாட்கள் மிக குறைவாகவே இருக்கும் என்பதை லெவ் உணர்ந்து கொண்டான். ஹிட்லரது முதல் வார வாழ்க்கை முழுவதையும் லெவ் அவருடன் செலவிட்டிருந்தான். இத்தகைய சூழ்நிலையிலும் ராஜாவுக்கு சேவை செய்வது சிறந்த ஸ்லாக்கியமாக லெவ்விற்கு இருந்தது. லெவ் தன் சார்பிலிருந்த சிலவற்றை கொடுப்பதற்கு கடினமாக உழைத்திருந்தான். இருப்பினும் பல தருணங்களில் லெவ்வினுடைய பொறுமையானது இழந்து போகும் வரைக்கும் சோதிக்கப்பட்டிருந்தது. அன்று மதியம் ஹிட்லர் வீட்டிற்கு திரும்பியதும் தோட்டத்தில் தன்னுடைய நேரத்தை வீணாக்காமல் தனது அறைக்கு சென்று கதவை மூடிக்கொண்டார். சிறிது நேரம் சென்ற பின்னர், உங்கள் முதல் நாள் வேலை எவ்வாறு சென்றது என்று லெவ் ஹிட்லரிடம் கேட்டான். கண்டிப்பாக மோசமாகத்தான் இருந்தது. அனைவரும் என்னை வெறுக்கின்றனர் என்று நான் நம்புகிறேன். தீவிரமாக என்னை உற்சாகப்படுத்திய மில்லியன் கணக்கான ஜனங்கள் இப்போது எங்கே? மில்லியன் கணக்கானவர்களின் செல்ல பிள்ளையாக இருந்த நான் இப்போது இந்த பூமியில் மிகவும் மோசமான மனிதனாக வீழ்ந்து கிடக்கிறேன். இது எப்படி சாத்தியமாகும்? என்னுடைய கடந்த கால வாழ்க்கைக்கும் இப்போதைய வாழ்க்கைக்கும் இடையில் என்ன நிகழ்ந்தது? நான் என்னுடைய முந்தைய நாட்களுக்கு திரும்பி செல்வதையே விரும்புகிறேன் என்றார். இப்போது நீங்கள் கற்றுக்கொண்ட எல்லாவற்றையும் பற்றின அறிவோடு முந்தைய நாட்களுக்குள் திரும்பி செல்ல முடிந்தால் அது உங்களை ஒரு சாதாரண மனிதனாக வாழ வைக்கும் என்று நினைக்கிறீர்களா? யூதர்களுக்கு எதிரான உங்களது தீமைகளை நிறுத்துவீர்களா என்று லெவ் கேட்டான். இந்த கேள்வி ஹிட்லரை தடுமாற்றத்திற்குள்ளாக்கியது. அவர் திக்கியவாறு, இந்த அறிவு என் மீது எந்த வகையான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்பதை நான் எப்படி அறிவேன் என்று கேட்டார். சரிதான். இப்போது உங்கள் மீது காட்டப்பட்ட இரக்கம் மற்றும் அன்பிலிருந்து நீங்கள் எதையும் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது மிகவும் வருத்தத்திற்குரியது. நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்றால், இன்னமும் நீங்கள் உங்களது தீய செயல்கள் மீது உடன்பாடு கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் செய்தவைகள் எல்லாம் தீமையானவைகள் என்று உங்களுக்கு தெரியும். உங்கள் அதிகாரிகளுக்கும் தெரியும். முழு ஜெர்மானிய தேசத்திற்கும் கூட தெரியும் அவைகளெல்லாம் தீமையானவைகள் என்று. ஆனாலும் உங்களால் முடியும் என்றாலும் கூட நீங்கள் உங்களது கடந்த காலத்தின் தீமையான செயல்களை மாற்றிக்கொள்ள மாட்டீர்கள். எவ்வளவு பரிதாபத்திற்குரியது அடால்ஃப்! இப்போது சாத்தான் பாதாளத்தில் தள்ளி அடைக்கப்பட்டு உள்ளான். ஆனால் அவனுடைய இருதயத்தை உங்களிடம் விட்டு சென்று விட்டான். உங்களின் இருதயத்தில் இரக்கமோ அல்லது அன்போ இல்லையா? யாரோ ஒருவர் உங்களின் குழந்தையையோ குடும்பத்தினரையோ அல்லது ஈவாவையோ கொன்று போடுவதற்காக
மாட்டு வண்டியில் அழைத்து சென்றால் நீங்கள் என்ன நினைப்பீர்கள்? நீங்கள் செய்த குற்றங்கள் எப்பேற்பட்ட இழப்பினை உண்டாக்கியுள்ளது என்றும் அதனால் உங்களுக்கு இருக்க வேண்டிய குற்ற உணர்வினையும் பற்றி உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லையா என்று லெவ் கேட்டான். நீங்கள் ஏன் நான் செய்த குற்றத்தை பற்றி மட்டும் கூறுகிறீர்கள்? யூதர்கள் எங்களது தேசத்திற்கு தீமைகளை செய்யவில்லையா என்று ஹிட்லர் கேள்வி எழுப்பினார். யூதர்கள் என்ன தீமை செய்தார்கள்? ஒரு சில யூதர்கள் வேண்டுமென்றால் தங்களது வாழ்க்கையில் சரியானதை செய்யாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அது அனைவரையும், அனைத்து ஆண்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் குற்றவாளிகளாக்காது. அப்படித்தானே என்றான். குழந்தைகளாயிருந்தாலும் அவர்கள் அனைவரும் யூதர்கள்தானே. எனக்கு அறிவுரை கூறுவதை நிறுத்துகிறீர்களா? எப்போது இங்கிருந்து கிளம்புகிறீர்கள் என்று ஹிட்லர் கோபமாக லெவ்விடம் கேட்டான். நீங்கள் கேட்பது சரிதான். நான் முற்பிதாவாகிய யோவான் ஸ்நானன் அவர்களின் அழைப்பிற்காக காத்திருக்கிறேன். எப்போது வேண்டுமானாலும் அவர் என்னை அழைக்கலாம். என்னால் இயன்றவரை நான் உங்களுக்கு உதவிவிட்டேன் என்று நினைக்கிறேன். உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவிற்கு சிறந்ததொரு வழிநடத்துதலை நீங்கள் பெற்றுள்ளீர்கள். முற்பிதாக்கள் உங்கள் மீது வழங்கிய ஆவிக்குரிய வல்லமைகளால் நீங்கள் பாதுகாக்கப்பட்டீர்கள். ஜனங்கள் உங்களை கொன்று விடுவார்களோ என்று நான் அஞ்சினேன். அவர்களில் பெரும்பாலானவர்களின் அன்புக்குரியவர்களையும் நீங்கள் கொலை செய்திருக்கிறீர்கள். நீங்கள் கொலை செய்தவர்களில் சிலர் ஜீவனுக்குள் திரும்பியுள்ளனர். அவர்கள் அனைவரும் உங்களை தேடி வருவார்கள். உங்களது அணுகுமுறையை நீங்கள் மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் இந்த நூற்றாண்டில் நீங்கள் நீடித்திருக்க மாட்டீர்கள் என்று நான் அஞ்சுகிறேன் என்றான். நல்லது, ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஜீவனுக்குள் திரும்ப வேண்டும் என்று நான் கேட்கவில்லை. அப்படி திரும்புவதில் எனக்கு விருப்பமும் இல்லை. என் விருப்பத்திற்கு மாறாகவே நான் ஜீவனுக்குள் திரும்பியிருக்கிறேன். நான் மரித்த நிலையில் இருந்தாலே நன்றாக இருந்திருக்கும். அப்படி இருந்திருந்தால் என்னை வெறுக்க விரும்புகிறவர்கள் வெறுத்து கொண்டே இருந்திருக்கலாம். நான் மரித்த நிலையில் இருப்பதால் அதை பற்றி கவலை கொள்ள தேவையில்லை என்று ஹிட்லர் கூறினார். மற்றவர்களால் வெறுக்கப்படுவது எத்தகைய உணர்வினை கொடுக்கும் என்று உங்களுக்கு தெரியாது லெவ். அனைவரும் உங்களை நேசிக்கிறார்கள். அதனால் நான் எவ்வாறு உணர்கிறேன் என்று உங்களுக்கு எப்படி தெரியும் என்றான். ஜனங்கள் உங்களை வெறுக்க மாட்டார்கள் அடால்ஃப். அது உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ளுகின்ற கட்டுக்கதை. நீங்கள் செய்த தீமையான செயல்களையே அவர்கள் வெறுக்கிறார்கள். நீங்களும் அத்தகைய செயல்களை வெறுக்க வேண்டும். நீங்கள் நீதியை நேசித்து அக்கிரமத்தை வெறுக்க கற்றுக்கொள்ளத் தொடங்குவீர்களானால் ஜனங்களும் உங்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுவார்கள். உங்களை மற்றவர்கள் நேசிக்க வேண்டுமென்றால் நீங்களும் மற்றவர்களை நேசிக்க வேண்டும். பாம்பு தோலை உரிப்பது போல நீங்களும் உங்களது தீய செயல்களை உங்களை விட்டகற்றிட வேண்டும். உங்களது கடந்த காலத்தை எவ்வளவுக்கெவ்வளவு நீங்கள் ஞாபகப்படுத்துகின்றீர்களோ அவ்வளவுக்கவ்வளவு இங்கே நீங்கள் மகிழ்ச்சியற்றவராகவே இருப்பீர்கள் என்று லெவ் கூறினான். இரவு உணவிற்கு பிறகு தொலைபேசி மணி ஒலித்தது. லெவ் தொலைபேசியை எடுத்தான். அவனை மகிழ்விக்கும் வகையில் முற்பிதாவாகிய யோவான் ஸ்நானன் அவர்கள் இணைப்பில் வந்தார். மாலை வணக்கம் லெவ். நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாக செய்துள்ளீர்கள். அனைத்து முற்பிதாக்களின் சார்பாகவும் நான் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹிட்லர் நல்லதொரு மாற்றத்தை அடைய தவறியதற்கான பொறுப்பினை தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவர் இந்த வழியையே தேர்ந்தெடுக்க விரும்பினால் நீதியை எதிர்ப்பதற்கு அவருக்கு இன்னும் அதிகமான கால அவகாசம் இருக்கிறது. நாளை நீங்கள் ரெபேக்காளை உங்களுடன் அழைத்து கொண்ட பிறகு காரை திரும்ப தந்துவிடுங்கள். அதன் பிறகு நீங்கள் இஸ்ரேலுக்கு விமானத்தில் திரும்பலாம். இங்கு 1 வார கால விடுமுறையில் இருப்பீர்கள். நீங்கள் இருவரும் ராஜாவுக்கு தொடர்ந்து சேவை செய்ய விரும்பினால் மற்றொரு பணி உங்களுக்கு அளிக்கப்படும். ஷாலோம் என்றார். இதனைத் தொடர்ந்து வரும் 36வது அத்தியாயத்தினை முடிவுரையை அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.